ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுல ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணணும். நாங்க வந்து அங்கங்கலாம் வந்து போயிட்டு அலைஞ்சிட்டோம். எங்களால கரெக்ஷனே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அதாவது மண்டலம் வாரியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேஷன் கடை சிறப்பு முகாம் கேம்ப் வந்து போட போறாங்க. இந்த கேம்ப் மூலியமா உங்க ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய பேர் கரெக்ஷன் பண்றது, நேம் ரிமூவ் பண்றது, நேம் வந்து ஆட் பண்றது, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்றது, மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே நாள்ல நீங்க வந்து பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இது மண்டலம் வாரியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம்ப் அப்படிங்கறத நடத்த போறாங்க. இந்த கேம்ப்ல வந்து எப்படி நம்ம வந்து கலந்து கொள்வது, இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிற வந்து சொல்ல போறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த உதவித்தொகை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி ரேஷன் கார்டுல ஒரு சில கேட்டகரிஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரேஷன் கடைகள்ல வந்து பொங்கல் பரிசு வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. அதே மாதிரி வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக வந்து நம்மளுக்கு வந்து ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஏகப்பட்ட இடத்துக்கு நம்மளுக்கு வந்து ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஒரு கணவன் மனைவி வந்து இருக்கிறாங்க, அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து தேவைப்படும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஆவணத்துல உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டை வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். ரொம்ப நாளா நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தாலுகால இருக்கக்கூடிய அந்த வட்ட வழங்கல் அதிகாரிலாம் போயிட்டு நேரடியா பார்த்துட்டோம். அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலா வந்து என்ன பண்றாங்கன்னா, மாசம் மாசம் வந்து அந்த லாஸ்ட் வீக்ல நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கேம்ப் அப்படிங்கிறது வந்து நடத்துறாங்க. இது எங்க இருந்து நடத்துறாங்க அப்படின்னா, நுகர்வோர் பாதுகாப்பு அந்த வட்ட வழங்கல் துறையில இருந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுசா வந்து ஒரு செய்தி அறிக்கை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடுல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நேத்து அதாவது ஜனவரி 22 இந்த டேட்ல இருந்து வெளியான கூட ஒரு இன்ஃபர்மேஷன். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகிற 25/1/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிற வந்து நடைபெற உள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு வந்து அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 25/1/2025 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், கைபேசி எண் பதிவு செய்தல், மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பாக சேவைகளை மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் பெற நேர வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள்கள், அதாவது வந்து சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, 60-70 வயசுக்கு மேல ரொம்ப ஓல்ட் ஏஜ் பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்க நேரடியா போயிட்டு வந்து ரேஷன் கடையில பொருட்கள் வந்து வாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல அவங்களுடைய குழந்தைகளோ அவங்களுடைய பேர குழந்தைகளோ அவங்களுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா பயோமெட்ரிக் வச்சு நம்ம பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அங்கீகார சான்று வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு திட்டத்து மூலியமா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பினும் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கடைகள்ல சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும், ரேஷன் கடை ஊழியர்கள் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்க பொருட்கள் வந்து எங்களுக்கு வந்து அவைலபிளா ஸ்டாக் இருக்கு ஆனா வந்து கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ரொம்ப கம்மியான பொருள் வந்து கொடுக்குறாங்க, நாங்க பொருட்கள் வாங்கவே இல்லை ஆனா எங்களுக்கு வந்து வாங்குன மாதிரி வந்து மெசேஜ் வந்து அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகாம் மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தெளிவா நம்மளுக்கு இந்த ஒரு செய்தி வெளியீடு மூலியமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ நீங்க உங்க வீட்டு ரேஷன் கடை கார்டுல வந்து ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருக்கு, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் மூலியமா எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.